உலகம் முழுவதிலும் இன்றைக்கு வன்முறை தலைவிரித்தாடுகின்றது. சமாதானமாய் இருக்கக்கூடிய ஒரு தேசம் இந்த உலகத்தில் உண்டு என்று சொன்னால் நிச்சயமாக அது இல்லை என்பதுதான் நம்முடைய பதிலாக இருக்க முடியும். எங்கு பார்த்தாலும் வன்முறை, கொலை சம்பவங்கள் தலைவிரித்தாடுகின்றது. அமைதி இல்லை. ஒருவர் பாதுகாக்க முடியாத ஒரு சூழ்நிலை. எத்தனை சட்டங்கள் போட்டாலும், எத்தனை இராணுவத்தை குவித்தாலும் வன்முறையை அடக்க முடியாத அளவிற்கு தலைவிரித்தாடுகின்றது. ஜோஷ் மாக்டோவல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் ஒரு சர்வே எடுக்கின்றார். 13 to 19 வயதுடைய வாலிப சகோதர சகோதரிகளை குறித்து ஒரு சர்வே எடுக்கிறார். அதை படித்து பார்த்தால் நிச்சயமாகவே நீங்கள் திகைப்பில் ஆழ்ந்து போவீர்கள். ஒவ்வொரு நாளும் 1000 இளம் பெண்கள் திருமணமாகாமலே தாய்மை அடைந்து கொண்டிருக்கின்றார்கள். 1160 பெண்கள் ஒவ்வொரு நாளும் கருக்கலைப்பு செய்து கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 500 வாலிப சகோதர சகோதரிகள் ஒவ்வொரு நாளும் தங்களை புதிதாக போதைக்கு அடிமையாய் அவர்கள் அதை உபயோகிக்க ஆரம்பிக்கின்றார்கள். சுமார் 1000 பேர் புதியதாய் மது பழக்கத்திற்கு அடிமையாகி கொண்டிருக்கின்றார்கள். சுமார் 3610 பேர் ஒவ்வொரு நாளும் பல்வேறு இடங்களில் தாக்கப்படுகிறார்கள், கொலை செய்யப்படுகின்றார்கள். தற்கொலை, பள்ளிக்கூடத்திலே படிப்பு வராமல், கல்லூரியிலே படிக்க முடியாமல் வெளியே செல்வது, படிப்பை தொடராதபடி பொல்லாத காரியங்களிலும் கெட்ட சகவாசங்களிலும் ஈடுபடுவது, இப்படி நாளுக்கு நாள் வன்முறையும் ஒழுக்க சீர்கேடும் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது என்று ஜோஷ் மாக்டோவல் அவருடைய ஆராய்ச்சியிலே தெரிவித்திருக்கின்றார். அப்படியானால் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக மிகப்பெரிய ஒரு கூட்டம் செல்கின்றது. நானும் செல்கிறேன் என்று ஒரு வாலிபன் விளக்கம் கொடுக்கின்றான். இன்றைக்கு எல்லாரும் என்னோடு கூட இருக்கிறவர்கள் எல்லாரும் தவறு செய்கிறார்கள், நான் மட்டும் எப்படி தவறு செய்யாமல் இருப்பது? எல்லாரும் ஒரு போதைக்கு அடிமையாகி கொண்டிருக்கிறார்கள், நான் மட்டும் எப்படி தனித்து நிற்பது? எல்லாரும் சேர்ந்து, நாங்கள் எல்லாம் நண்பர்கள், நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த காரியத்தை நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். அவருடைய உள்ளத்திலே கடவுள் பயம் என்பதே இன்றைக்கு இல்லாமல் போய்விட்டது. கடவுளை தூக்கி தூர எறிந்துவிட்டு அன்றாட ஆடு மாடுகளைப் போல, விலங்கினைப் போல மனிதன் வாழ ஆரம்பித்து விட்டான் என்பதுதான் இன்றைய அதிர்ச்சி தரக்கூடிய ஒரு தகவல். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வசனம் சொல்கின்றது, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று வேத வசனம் சொல்கின்றது. எல்லாவற்றையும் அறிந்த ஞானி நீதிமொழிகள் புஸ்தகத்தில் அவர் எழுதும் பொழுது, தீமையை விட்டு விலகுவதே செம்மையானவர்களுக்கு சமனான பாதை, தன் நடையை கவனித்திருக்கிறவன் தன் ஆத்துமாவை காக்கின்றான். நல்ல பழக்க வழக்கங்களை குறித்து இந்த உலகம் சொல்லும் பொழுது அதை கேட்பதற்கு ஆளில்லை. ஆனால் தீமையான காரியத்தை செய்வதற்கு நம்முடைய கால்கள் விரைந்தோடி கொண்டிருக்கின்றது. அதனால தான் பவுலர் எச்சரிக்கின்றார் தீமோத்தேயுவே, உன் இளமையை குறித்து ஒருவரும் உன்னை அசட்டை பண்ணாதபடி நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாய் இரு. உலகம் கடைசி காலத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். பொல்லாத இக்கட்டான ஒரு நாட்களை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். எங்கு பார்த்தாலும் அமைதி இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. வேதத்தை அறிந்தவர்கள் மாத்திரமே இந்த சூழ்நிலையை கண்டுபிடித்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முடியும். வேதமில்லாமல், வேத வசனம் உள்ளே ஊடுருவி பாயாத எத்தனையோ உள்ளங்கள் இன்றைக்கு வேதத்தை குறித்த ஒரு எண்ணம், ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இன்றைக்கு மிகுந்த ஒரு பாதாளத்திற்குள்ளாக வீழ்ந்து சரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. வேத வசனம் எச்சரிக்கின்றது, உலக சிநேகம் பொல்லாதது என்று, உலக சிநேகம் பாவம் என்று வேதம் எச்சரிக்கின்றது. விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். 2 சாய்ஸ் ஆண்டவர் வைத்திருக்கிறார், உலக சிநேகம், தேவ சிநேகம். உலகத்தை நாம் விரும்பி சென்றால்
உலக அழிவில் இருந்து தப்ப முடியாது. ஆனால் பரலோகத்தின் தேவன் சிறந்த ஒரு எதிர்காலத்தை நமக்கு வைத்திருக்கின்றார். நித்தியமாய் அவரோடு கூட வாழக்கூடிய ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் உலகத்துடைய அழுத்தம் நம்மை ஒருபோதும் பாதிக்காது. இன்றைக்கு எத்தனையோ விதமான வாலிப சகோதர சகோதரிகள் மன அழுத்தத்தினால் இவைகளை செய்கிறார்கள். காலையில் எழுந்தவுடனே வேதத்தை வாசிக்காதபடி அவர்கள் தங்களுடைய பொழுதை தங்களுடைய வன்முறையிலும் செல்போனிலும் கர்த்தருக்கு பயமில்லாத காரியங்களிலும் அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். உள்ளத்தில் ஆண்டவர் இல்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எதையாவது ஒன்றை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அது நல்ல வழியாக இருந்தால் நிச்சயம் தேவன் நம்மை பரிசுத்தமான பாதையிலே, சமாதானத்தின் பாதையிலே வழி நடத்துவார். கண்காணிப்போம், காத்திருப்போம். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து பலனை பெற்று நம் குடும்பத்தை வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக.